ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் கம்பெனி இன்வாய்ஸ் பில் வந்து எப்படி கோரல்ட்ராவில் போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். A4 ஷீட் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிப்போம். மேலே 2ன்னு போட்டுட்டு கீழே வந்து 1ன்னு கொடுத்துட்டு இதை கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த பேப்பரில் இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை நம்ம அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த பக்கத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இப்போ ஒரு பென் டூல் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இங்கே அப்படி லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி போட்டுப்போம். நம்ம போட்டுட்டு இப்போ இங்கே கிளிக் பண்ணிப்போம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்வ் கொடுத்துட்டு லைட்டாக அப்படியே வளைச்சி கொடுத்துப்போம். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன், ஸ்ட்ரோக் வேணாம். இதுக்கு வந்து லைட்டாக இந்த ஷேடோ டூல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்டில் கொடுத்துட்டு நம்ம இதுக்கு லைட்டாக ஷேடை வச்சுப்போம். இதை அப்படியே Ctrl D எடுத்துக்கோங்க. Ctrl D எடுத்துக்கிட்டு இதுக்கு மிரர் கொடுத்துக்கோங்க. மிரர் கொடுத்துட்டு இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இதுக்கு வந்து ஷேடோ வேண்டாம், அதனால் ஷேடோ டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளியர் ஷேடோன்னு கொடுத்துறேன். ஷேடோ வேணாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லோகோ வச்சுப்போம். இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி லோகோ வைக்கிற இடம் இது. இதுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இது சும்மா ஸ்டைலுக்காண்டி இப்படி வச்சு நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த கம்பெனி நேம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இங்கே கீழே வந்து நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்துட்டு இங்கே வரும். இந்த கம்பெனியோட நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இன்வாய்ஸ் மொபைல் நம்பர்னு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ்ன்னு எழுதிட்டு இதுக்கு இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட். அதெல்லாம் இப்போ இது வந்து நம்மளுக்கு லெவலாக வரணும்னா இப்படி ஒரு லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எழுத்துலாம் வந்து கரெக்டாக சரிசமமாக வைக்க முடியும். இப்படி வச்சுட்டு இதை நம்ம அதுக்கேற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இதை கரெக்டாக இங்கே வச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கன்னா இந்த காலம் போட போகிறோம். இது எத்தனை காலம் போடணும், இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இங்கே மேலே வந்துட்டு 5, கீழே வந்துட்டு 4 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நம்ம இந்த பாக்ஸ் வரைஞ்சிப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மேலே இருக்குல்ல, மேலே இருக்கிற வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்படி சின்னதாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது வந்து சீரியல் நம்பர் வருது, அதனால் இதுக்கு வந்து இவ்வளோண்டு இடம் போதும். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே பின்னாடி வந்து லாக் போட்டுருவோம். லாக் போட்டுட்டு இப்போ இந்த கீழே இருக்குல்ல, இது வந்து டிஸ்கிரிப்ஷன், அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வரணும். இங்கே இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து இப்படியே இருக்கட்டும். ரேட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் வருமே. இது வந்து ரேட் காலம், அதை கொஞ்சம் இப்படி சின்னது பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு குவான்டிட்டியும் நம்மளுக்கு சின்னதாக தான் வரும். இதோட சேர்த்து விட்டுட்டு இதை இப்படி சின்னது பண்ணி விட்டுருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை செலெக்ஷன் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக்கி இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். சைன் நம்பர், டிஸ்கிரிப்ஷன்ஸ், குவான்டிட்டி, அமௌண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே கீழே இதை வந்துட்டு ஃபுல்லாக இப்படி குறைச்சி விட்டுருங்க கீழே. நெக்ஸ்ட்டு இதை வந்து இதோடு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இது எல்லாத்தையும் கீழே நல்லா இப்படி குறைச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ரேட்டுக்கு நேராக டோட்டல் வரும். இந்த பாக்ஸுக்கு மட்டும் ரெட் கலர் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இந்த பாக்ஸை டிலீட் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸையும் டிலீட் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸை இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா இங்கே பெருசாக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி விட்டுருங்க. இதை கடைசியில் இங்கே வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து டோட்டல் வரணும். டோட்டல் வந்து இங்கிட்ட வச்சுருக்கேன். இந்த ருப்பீஸ் இன் வேர்ட்ஸை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருவோம். இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இங்கே வந்து சிக்னேச்சர். அவ்வளோதான், நம்மளோட பில் புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை இப்போ அப்படியே காப்பி எடுத்துகிட்டு நம்மளுக்கு A4 ஷீட்டில் அந்த சைடில் வேணும்னா அந்த சைடில் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு A4 ஷீட்டுக்கு 2 பில் புக்.